ஏய் ஐஷு, எனக்கு இந்த கல்யாணம் நடந்தாகணும். அதுக்காக உன் பேரை இல்ல, என் பேரை மாத்த சொன்னாலும் நான் ரெடியா இருக்கேன். பிரச்சனை பண்ணாம மரியாதை ரெடி ஆகி வா. மா, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. இத்தனை வருஷமா ராசியா தானே இருந்தது என் பேரு. இப்ப எப்படி இப்படி ஆகும்? ஏய் அறிவு கெட்டவளே, இந்த பேரு புகுந்த வீட்டுக்கு ராசி இல்லைன்னு தான் மாத்துறாங்க. முடியாதுமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன். சூப்பர், அப்படி போடு. அப்பா, இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. ஐஸ்வர்யா, உன்னால இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இது அகிலாண்ட காதல வேணுமே. இந்த ஐயர் வேற கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி விடாம மந்திரம் சொல்லிட்டே இருக்கான். என்ன பண்றது? மகா கணபத்யாசனாய நமः. ஏய், இப்ப மட்டும் நீ பேர் மாத்த ரெடி ஆகி வரல, உங்க அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. ஏய், இது மடத்தனம் கிடையாது, என் மான பிரச்சனை. நீ மட்டும் மாட்டேன்னு சொன்ன, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சரி, ரெடியாகி வந்து தொலைக்கிறேன், நீ போ. 10 நிமிஷத்துல ரெடியாகி வரல, நடக்கிறதே வேற. என்ன என்ன பேசிட்டு இருக்கோன்னு ஓட்டு கேக்குறியா? அட நீ வேற, பொண்ணு எங்க இன்னும் வரலையே, ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பாக்கலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா பாவம், நீ உயிரை கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க போராடிக்கிட்டு இருக்க. ஏய், என் பொண்ண நல்ல இடத்துல வாழ வைக்க என்ன வேணும்னாலும் செய்வேன். அத பத்தி நீ கவலைப்படாத. ஓ, உன் பொண்ணுக்கு இஷ்டமில்லாத கல்யாணத்தை நீ எப்படியாவது நடத்தி வச்சிரணும், அதான் உன் ஆசையா? அப்படியாவது அகிலாண்டத்துக்கு மருமகளா ஆக்கியே தீரணும். இதெல்லாம் தேவையா? ஏய், ஏன் கத்துற? நிறுத்து. ரெடியா? ஒரு 2 நிமிஷம். ஐஷு, பீமாய தேவாய நமः. மகா தேவாய நமः. என்னம்மா, என்ன ப்ராப்ளம்? உன் சின்ன மாமியா சும்மா வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கா. நீ வா. வம்பு இழுக்கிறேன், இருங்கடி. கவாய தேவாய நமः. சர்வாய தேவாய நமः. உக்ராய தேவாய நமः. பீமாய தேவாய நமः. மகா தேவாய நமः. நானாவித பரிபல பத்திர புஷ்பாஞ்சலியும் பூஜாம் சமர்ப்பயாமி. யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாः. உட்காருமா. தானி தர்மானி பிரதமான்யாசன். நீங்களும் வந்து இங்கே உட்காருங்கோ. தானி தர்மானி பிரதமான்யாசன் தேஹநாகம் மஹிமானஸ்சதந்தே யத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவாः அப்யஷம்பூத பிருத்திவீரசாச்ச விஸ்வகர்மண சமவர்ததாதி தத்வஷ்டா விததத் ரூபமேதி. வாங்க வாங்க வாங்க. என்ன சாமி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எதேச்சியா சார வழியில பார்த்தேன். ஆத்துல ஒரு பூஜை இருக்கு, நீங்களும் வாங்கோன்னார். வர வழியில டிராபிக்ல மாட்டிட்டுட்டேன், அதான் கொஞ்சம் நாடி எடுத்து தப்பா எடுத்துக்காதீங்க. வந்து உட்காருங்க. சரி, இப்படி வந்து உட்காருங்க சாமி. வந்து இப்படி உட்காருங்க. ஓம் நம சிவாய. பார்த்து உட்காருங்க. ஐஸ்வர்யா, உன் கையால உன் பழைய பேரை எழுதி அழிச்சிட்டு புது பேர் பிரியங்காங்கிறத நெல்லில் எழுது. புருஷம் மகா ஆந்தம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்ய பந்தா விதிதேயனாய பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தஹ. என்ன கல்யாணத்துக்காக பேர் மாத்திரலா? ஆமா. ஆனா கல்யாணம் ஆன உடனே இவ உங்க வீட்டு பொண்ணாயிடுவாளே, அப்போ உங்க பரம்பரை பேர் அதான் ஆதி கடவுர் இவ பேருக்கு முன்னாடி சேர்ந்துருமே. அதுவே பேர் மாறின மாதிரி ஆயிடுமே. இருந்தாலும் ஐஸ்வர்யாங்கிற பேரு அப்படியே தானே இருக்கும். ஆனா துவனி உச்சரிப்பெல்லாம் மாறிடும் இல்லையா? அக்கா, என்னக்கா இது? இவர் ஏதோ புதுசா சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன செய்யணும் சாமி? இவர் சொல்றதும் சரிதாம்மா. கல்யாணமானா ஆதி கடவுர் ஐஸ்வர்யான்னு மாறிடுறார்ல, பேரை மாத்தி போய் செஞ்சிடலாம். ஐஷு, நீ என்ன சொல்ற? இது ஓகே தானே? அப்படின்னா ஓகே மாம். அக்கா, நீங்க எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. இது அருணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே அவன்
அதான் ஆதிக்கடவுர்னு நம்ம பரம்பரை பேர் சேருதில்ல, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சாமி, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க, பூஜை பண்ணுங்க. செஞ்சிடலாம். மகா கணபதே நமோ நமஹ. நானா வித பருப்புல பத்திர புஷ்பாஞ்சலியும். இங்க பாருமா, இந்த நெல்லுல ஆதிக்கடவுர் ஐஸ்வர்யாங்கிற உன் பேரை உன் கையால எழுதுமா. இந்தாங்கோ, எல்லாருக்கும் அக்ஷத புஷ்பத்தை கொடுங்கோ. எடுத்துக்கங்க. அக்கா அக்கா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுக்கா, அந்த பசிக்குதுக்கா. பக்கம் போ. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. இடியட், எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன தொட்டு பேசுவ? ஐஷு பாவம் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அருண், நீ சும்மா இரு. இவன் யார் என்ன தொட்டு பேசுறதுக்கு? இந்த ஐஸ்வர்யாவை தொட்டு பேசுறதுக்கே ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். ஆமா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? குழந்தை ஏதோ பசில தெரியாம பண்ணிட்டா, அதுக்கு ஏன் இப்படி ரூடா நடந்துக்கிற? ஒரு நிமிஷம் இரு பாப்பா. தேங்க்ஸ்ண்ணா. ம். அதான் பணம் கொடுத்துட்டல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, வா போலாம். ஃபு. நீதாட்ட சொல்லிட்டேன்டி. ஹாய். ஏன்டி இவ்வளவு லேட்டு? எப்பவுமே இவ்வளவு லேட்டா வர மாட்டியே. அதான் டிராஃபிக்னு கால் பண்ணிருந்தால, மறந்துட்டியா? ஓ ஆமால, சாரிடி. இட்ஸ் ஓகே. மீட் மிஸ்டர் அருண், மை would be. அருண், இது ராஜி, Hi. மீனா, பாரதி. ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ ஐஷு, ஐ வில் பி பேக். ஏய், நீங்க என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். வெயிட்டர், சொல்லு மச்சான். நான் இங்க ஐஷோட வெளியே வந்தேன்டா. நான் வந்துட்டேன். இங்க கிட்ட தான் இருக்கேன், இதோ வந்துடுறேன். ஏய் தீபா, ஹாய்டி. நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த? மார்னிங் தான். நீ என்ன இந்த பக்கம்? நான் என் உட்பியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட் கொடுக்கலான்னு வந்தேன். நீயும் வா. சாரிடி, நான் அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வரேனே. கேட்கணும்னு நினைச்சேன், அது என்னாச்சு? எது என்னாச்சு? அதான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேனே. அது இல்லடி, அதுக்காக உன் பேரை மாத்தணும்னு ஏதோ சிக்கலாச்சுல, அத கேட்டேன். அதுவா? நான் யாரு? பேரை மாத்தாமலே சமாளிச்சிட்டேன்ல. மச்சான் ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சூப்பர்டி. எப்படி உன் மாமியார் எதுக்கு சம்மதிக்க வச்ச? சம்மதிக்கெல்லாம் வைக்கலடி, சின்னதா ஒரு சீட்டிங் பண்ணிட்டேன். அடிப்பாவி, அகிலாண்டாமாவே ஏமாத்திட்டியா? பெரிய ஆளுடி நீ. என்ன பண்ண? நான் என் சைட்ல இருந்து ஒரு ஐயரை வர சொல்லி, அவங்க ஃபேமிலி பேர் ஆதிக்கடவுரை என் பேருக்கு முன்னாடி சேர்த்தா போதும்னு சொல்லிட்டேன். எல்லாரும் நம்பிட்டாங்க. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். ஹே சூப்பர்டி. பின்ன அவங்க தான் பரம்பரை பேரை தினமும் காஃபில கலந்து குடிக்கிறவங்களாச்சே. சரி வா, உனக்கு நான் என் உட்பி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்.